60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி இப்படி எல்லாம் பேசுவர்களாகவே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கழகம். அவங்க வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை நீங்க சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது. ஆனா சீரியஸா எதில் இருப்பாங்கன்னா, நாங்க யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு போடுறப்ப காங்கிரஸோட எல்லாம் பேச்சுவார்த்தையே நடத்தலையா? சீமானோட 16 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திருப்பி ஐயா எடப்பாடி அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்க தான் பிரேக் பண்ணாங்க அதிகப்படியா. திருமாவளவன் அவர்களும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து திமுக இருந்து பிரிச்சு விஜய் கிட்ட எடுத்துட்டு வரணும் தான் ஆதவர்ஜனா கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். 2 கம்யூனிஸ்டுகளோட பேசினாங்க, அண்ணன் திருமாவோட பேசினாங்க. அதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து இவங்களை நோக்கி வரவே இல்லை. இவங்க தான் பிஜேபி நோக்கி போனாங்க. இத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு 85 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்கி. இது எப்படி வாங்க முடியும்? இவங்க பாஸ் தானே அவங்க, அதனால அலோவ் பண்ணாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு. ஆதவர்ஜனாக்கு எந்த விதமான பொழப்பும் கிடையாது, எந்த விதமான பிசினஸும் கிடையாது. அவரோட ஸ்டோரி என்னன்னு அவரோட விவாகரத்து முடியறதுக்குள்ள திரிஷாவோட ஓப்பனா போனது காரணம் என்னன்னா, பேசும் பொருளை அவர் வந்து லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, 41 பேர் செத்துட்டாங்களா, விஜய் பத்தி பேசணும். விவாகரத்தா விஜய் பத்தி பேசணும். பையன் வந்து வீட்டை விட்டு வெளில போய் தங்கிட்டான்னா விஜய் பத்தி பேசணும். அவர் வந்து காங்கிரஸோட பேசுறாரு விஜய். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாவேகாவின் முன்னாள் நிர்வாகி திரு மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவுடைய கருத்துக்களாக நம்ம யாருடைய வார்த்தைகளை தான் எடுத்துக்கிறது? நிர்மல்குமார் அவரோடது எடுத்துக்கணுமா, ஆதவர்ஜனாவோடது எடுத்துக்கணுமா, செங்கோட்டையனோடது எடுத்துக்கணுமா, இல்லை நாஞ்சில் சம்பத்தோடது எடுத்துக்கணுமா? ஆளுக்கு வேறு வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. முதல்ல அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. தமிழகமே சம்பிச்சிச்சுன்னு செய்தி ஒரு சேனலில் மட்டும் போட்டிருந்தாங்க. எதற்கு இந்த போராட்டம்? அதுவும் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ நடத்த கோரிக்கை கேட்டிருக்காங்க. டேட்டே அறிவிச்சாச்சு. அவங்க போராட்டம் நடந்தது 2ஆவது நாளே டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க நோக்கம்? ஒரு அரசியல் கட்சி தலைவனா உள்ளபடியே அவங்க போராட்டம் நடந்து நம்ம வந்து வரவேற்கணும். இல்லைங்க, போராட்டம் சரியான நேரத்துல நடப்பது தானே அந்த போராட்டத்திற்கு மதிப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து போராட்டத்தை நம்ம வந்து வரவேற்கணும். வந்தது வரவேற்கிறோன்றீங்க. வெளியிலேயே ஒருத்தவங்க வரல, போராடவே தயாரா இல்ல. விஜய் வரலையே. அதுதான், அவர் வரமாட்டாரு. அவர் வர வேண்டிய அவசியம். அவர் வந்து ஒரு கல்ட்டு. இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, தலைவா நீங்க வராதீங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆனா கூட அவர் வந்து வரமாட்டாரு. யாராவது வச்சுதான் பிஜேபிக்காரங்க தான் வந்து ஆட்சியை நடத்த போறாங்க. அதனால அவங்க வந்து இப்பயே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நீங்க வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் தலைவரே. நீங்க வீட்டுல வந்து ஜம்முன்னு பார்த்துட்டு ஹாயா வந்து ரெஸ்ட் எடுங்க. நிறைய ஹாலிவுட் மூவி எல்லாம் நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க தான் ஆரம்பத்துல இருந்தே. அதுதான் இங்க இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து பனையூர்ல இருந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து பனையூருக்கே வரமாட்டாரு அவரு. இப்ப வீடு வேற ஃபுல்லா இங்க வந்துட்டாரு. நம்மளுக்கு வந்து ஆரியபுரம் வந்து வீடு ஃபுல்லா வந்தாச்சு. அதனால அங்க இருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதே சாதி ஆணவ கொலை வந்து துடிக்க கொல்லப்பட்ட அந்த கவின் என்ற ஒரு இளைஞனுக்காக நீங்கள் வந்து பேசுனீங்களா? ஏன் பேசலாம்னா, அப்போ உங்களுக்கு மதுரையில் வந்து மாநாடு வச்சுருந்தீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் தான் அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அதனால அந்த சமூகத்து இளைஞர்கள் வந்து வரமாட்டாங்க நம்ம கிட்டன்னு சொல்லிட்டு எவ்வளோ கீழ்த்தரமான உங்களோட அரசியல் செயல்பாடு இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு எதுக்கு நீங்க அம்பேத்கரை கொள்கை தலைவரை வச்சிருங்க? தயவு செஞ்சு நீங்க எடுத்துருங்க. நீங்க பெரியார கொள்கை தலைவர் வச்சிருங்க, எடுத்துருங்க. நீங்க வேற யாராவது வச்சுங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எவ்வளவு பேர் சும்மா தான் இருக்காங்க. யாரும் அவங்க வந்து பொதுவெளியில் அவங்க படத்தை கூட பயன்படுத்தல. சாவர்கர் புகைப்படத்தை வச்சுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து வச்சுங்க. உங்களுக்கு யாரை நீங்க தலைவரை வச்சுக்கணுமோ வச்சுங்க. இதுதான் வந்து அவங்களோட என்ன சொல்றதுன்னா, மோசமான அரசியல். எந்த விதமான அரசியல் நிலைப்பாடுமே இல்லாம அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி உலகத்திலேயே இப்ப அவங்களுக்கு போட்டி யாருன்னா, பிஜேபி அதிகமா போய் சொல்லுகிறதா, தாவேகா அதிகமா போய் சொல்லுகிறதா? பிஜேபி அதிகமா கலவரத்தை தூண்டுகிறதா, தாவேகா அதிகமா கலவரத்தை தூண்டுறதா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை இது யாருன்னே தெரியாதுங்க. முட்டாள் முதல்வர்னு சொல்றதுலாம் இதெல்லாம் வன்மையா கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உண்மை உள்ளபடியே சொல்றேன். தமிழக அரசாங்கம் வந்து இவங்க கரூர் ஸ்டாம்பில் இவங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு முழு மூல காரணம் யாரா இருந்தாலும் வந்து சட்டத்தின்படி அவங்க மேலே வந்து தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வாடகை வாயிலாம் இப்படி வந்து பேசிட்டு இருக்க முடியாது. இன்னொரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஓடி வந்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கு. அவர் ஆர்எஸ்எஸ் அதிகாரி தான். அவரு ஆமா, அவர் வந்து தற்கூரின்னு சொல்றதுதான். இதை உள்ளபடியே நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஏங்க 73 வயசாயிடுச்சுங்க. 50 ஆண்டுகளாக இன்னைக்கு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. மக்களுக்கான பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவர் வந்து திராவிட கட்சின்னு சொல்லல, திராவிட மாடல்னு சொல்றாரு. திமுகன்னு சொல்லல, திராவிட மாடல் சொல்ற. இந்த மாடல் இந்தியாவுக்கான மாடல் சொல்றாங்க. இங்க நடக்கின்ற இந்த காலை உணவு திட்டத்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல கூட இன்னைக்கு வந்து பின்பற்றுறாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கு. மித்த பிற மாநிலங்களும் வந்து இன்னைக்கு தமிழகத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெண்கள் வளர்ச்சியா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், முன்னேறிய மாநிலமா இருக்கட்டும், இவ்வளவு தூரம் வந்து நம்ம வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தை நீங்க திருப்பி வந்து ஆர்எஸ்எஸ் கார மாதிரி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்குது. உள்ளபடியே இதை யாரு கண்டிக்கிறேன்னா விஜய் கண்டிக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாருங்க திரு ரஜினிகாந்த் அவரை பத்தி ரொம்ப தரக்குறைவா வந்து பேசுறாரு. இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி பாருங்க. அவங்க யாரெல்லாம் பேசுறாங்க பாருங்க. திரு அஜித்குமார் அவர்களை பேசுறாங்க, ஏன்னா சினிமால இருந்து வந்தது இது. திரு ரஜினிகாந்த் அவர்களை பேசுறாங்க, கமலஹாசனை வந்து பேசுறாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு கட்சியோட உங்களை மாதிரி கள்ள கூட்டணிலாம் வைக்கல, டைரக்டா தான் கூட்டணி வச்சிருக்காரு. திமுகவோட ஒரு டைரக்டா தான் கூட்டணி வச்சிருக்காரு. நேரடியா போயிட்டு அறிவாலயத்திலாம் பேசி அவர் வந்து எம்பி ஆயிருக்காரு. உங்களை மாதிரி வந்து நாக்பூர்ல எங்க பேச்சு நடத்தல, திருஷா வீட்டுல பேச்சு நடத்தல. இது நேரடியா இருக்கு. நேரடியா களத்துக்கு வாங்க, மக்களை வந்து சந்திங்க, மக்கள் பிரச்சனை சொல்லுங்க, திமுக என்ன பிரச்சனை பண்ணீங்க வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து சும்மா மீடியாவை பார்த்தா மட்டும் நீங்க பேசுறது, மத்த நேரத்தெல்லாம் ஓடி போறதுன்றதெல்லாம் அரசியல் எடுப்படும். மறுபடியும் அங்கேயே வர வேண்டியதாக இருக்குது. டெல்லி போகிறாங்க, மைக்கு நீட்டுறாங்க, அவங்க எதுவும் பேசலை. அவங்க பர்சனல் தான் இருந்தால் கூட அவங்க வச்சு குற்றச்சாட்டுகள்னால தான் இதை நம்ம மீண்டும் பேசுகிறோம். டிவோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து பின் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பேர் மட்டும்தான் குறிப்பிடலை, தேவைப்பட்ட குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த விஷயம் போகும்போதே இது இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படும் போதே இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாரு அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுதான் ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு. நீங்கள் அப்படி தான் இதை வந்து பார்க்கணும். அவர் ஒரு தந்தையோட வளர்ப்பு, அம்மாவோட வளர்ப்புலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்கள வந்து தந்தையோட தொடர்பு இல்லை, தாயோட வந்து தொடர்பு இல்லை. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக வந்து இவர் ஃபேமிலியோட எந்த தொடர்பும் இல்லை. தனிப்பட்ட முறையில் இவர் வந்து வெளியில் வந்துட்டார். மகன் வந்து ஒரு சினிமா படம் பண்ணணும் போது இவர் எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டேன், என் வீட்டை விட்டு வெளில போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. இவர் யாரை போட்டின்னு ஒரு சினிமாவில் நினைச்சாரோ அந்த நடிகர் தான் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு வாய்ப்பே வாங்கி தரார். ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பை தான் வாங்கி தரார். அவர் உள்ளபடியே ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவர் ஒரு நல்ல நண்பர் தான். சரி, நம்ம நண்பரோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த உதவி பண்ணுறார். திவ்யா சாசா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உயர்கல்வியை வந்து பள்ளி படிப்பை இங்கே முடிச்சுட்டு அவங்க வந்து லண்டனில் போய் வந்து பட்டப்படிப்பு வந்து பண்ணுறாங்க, இளங்கலை பட்டப்படிப்பு வந்து படிக்கிறாங்க. அந்த உங்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழாக்கு கூட இவர் வந்து போகல. நான் எதுக்கு சொல்றேன்னா, போகாமல் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஷூட்டிங் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஷூட்டிங்குமே இல்லை. ஒரு நடிகை பொங்கல் கொண்டாடுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த ப்ரைவேட் ஜெட்டோட ஒரு நாள் வாடகை எனக்கு எவ்வளோன்னு தெரியும். இவருக்கு இருக்கிற பவுன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வர வைக்கப்பட்ட பவுன்சர்கள் இவ்வளோ வந்து இருக்குது. ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளோர்னா இப்போ ஒரு முதல் மாடியில் தங்குற அந்த முதல் மாடி முழுக்க எல்லா அறைகளும் வந்து காலி பண்ணிடுவாங்க. அந்த அறைகள் முழுக்க வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா தலைவர் குடிச்சிட்டு வந்து வெளியிலேயும் வந்து ஆட்டம் போடுவார். அந்த ஃப்ளோர் முழுக்க யாருமே இருக்கக்கூடாது. ஒரு 50 அறைகள் இருக்குன்னா இவங்க தங்குறது ஒரு அறைனா அந்த 49 அறைகளுக்கும் சேர்த்து 50 அறைகளுக்கும் வந்து பணத்தை கட்டுவாங்க. அவ்வளோ தூரம் வந்து தண்ணியாக செலவு. சார், நீங்கள் தான் உச்சத்தில் இருக்கீங்க, நீங்கள் பார்க்காத பணம் கிடையாது, நீங்கள் செலவு பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எடுக்கிறீங்களா? உங்களை காதல் திருமணம் பண்ண மனைவி 27 ஆண்டுகள் உங்களோட குடும்பம் நடத்துருங்க, 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டது, குடும்பம் பார்த்து தான் நீங்கள் உச்சத்துக்கு போனீங்க. சரிங்களா? நீங்கள் சொத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட 10 மடங்கு பணக்காரங்க. நீ வந்து இங்கே லோக்கல் சிட்டிசன், அவங்க பார்த்தீங்கன்னா யூகே சிட்டிசன் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் நீ என் கூட வாழ்ந்தது போதும்யா, நீ எக்கடா கெட்டு போய் எங்களை விட்டுடு, எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, என் குழந்தைக்காக நான் வாழுன்னு சொல்றது அவங்களோட உரிமை தானே. அதை கூட நான் வந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு பணமும் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் இவர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ அண்ணன் சீரோ ஏதோ தங்கச்சி சீரோ ஏதோ கொடுக்கும், தாய் மாமன் சீரோ. நான் சொல்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் மனுஷனாயிருன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் நீ தாய் மாமானு அண்ணனாரு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிரு, எனக்கு பிரச்சனை. உன் வீட்டுக்குள்ள நீ இருக்கியா? இல்லை உன் வீட்டுக்கு போய் நீ எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க அப்பா அம்மாவை நீ பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவங்களுக்கு ஏதாவது விழான்னா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள கூட்டின்னு வந்து பயன்படுத்தி தூக்கி போட்டுற வேண்டியது. இப்போ நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பேசுனது அதை கேட்கறதுக்கு சாபக்கேடாக தான் நாங்கள் பார்ப்போம். இல்லை, நீங்கள் தொடர்ந்து மணி பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து உச்சத்துலேருந்து வரேன், நான் வந்து என்கிட்ட இல்லாதது இல்லை, என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. நான் வந்து ஊழல் பண்ணணுமா, இங்கே ஊழல் பண்ணி நான் சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்ன காசு பணம்னு டயலாக்லாம் பேசினார். கட்சி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 3ஆவது வருஷத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் கட்சிக்கான செலவுகளை யார் பார்த்தா? ஏன்னா அதை வச்சு நான் பெயர் அடிபடுது. அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து பணங்கள் வருதுன்ற ஒரு தகவல் இருக்குது. இவர் தான் செலவு பண்ணுறாரா? இதெல்லாம் பொய்யான தகவல்களா? இல்லை, ஒரு முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடுக்கு மட்டும்தான் இவர் வந்து செலவு பண்ணார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோர்ஜரி நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் அந்த இடத்த வந்து உணவு கொடுக்க தயாராக பண்ணோம். ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்து நான் அப்போ வந்து அந்த கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைம். அப்போ பார்த்தீங்கன்னா உணவு தயார் பண்ண சொல்லி லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணாங்க. அப்போ நான் புஷி ஆனந்த் கிட்ட கேட்குறேன், ஏங்க இத்தனை பேர் வராங்க,
உணவு இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறீங்க, தண்ணி வந்து ஏற்பாடு பண்ணோன்னா, இல்லை சார் நம்ம அங்கங்கே வந்து இது டேங்க் வச்சுருக்கோம், பிவிசி டேங்க் வச்சுருக்கோம், அந்த டேங்க்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம், அதன் மூலயமா தண்ணி கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் தண்ணீரே வந்து ஃபில் பண்ணாங்க. 2வது முறை வந்து அது காலி ஆயிடுச்சு. வெறும் 1 மணி நேரத்தில் அந்த டேங்க்கில் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரீஃபில் பண்ணவே இல்லை. ஏன் கண்ணு முன்னாடி நான் ஊடகத்திலே இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலே இருக்கு. நான் இத்தனையும் அப்போ ஆக்டிவாக இவங்களை ஆதரிச்சு பேசிட்டு இருந்த காலகட்டத்திலே நான் விஜயை கண்டிச்சு, தாவேக்காவை கண்டிச்சு, புசி ஆனந்தை கண்டிச்சு நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி சக தோழன் டிவிகேவின் தொண்டன் விஜயை வந்து மானசீக குருவா ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு வண்டி வாகனம்லாம் வச்சு பிடிச்சிட்டு வந்தவன் தண்ணி இல்லாமல் டாய்லெட்டில் இருக்க தண்ணியை கண்ணு முன்னாடி பிடிச்சி குடிக்கிறான். இது எவ்வளோ பெரிய அநீதி, இது எவ்வளோ பெரிய சமூக நீதி. நான் பேசுகிறேன், தமிழ்நாட்டையே நான் தலைகீழாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உன் கட்சியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உன்னால் மாற்ற முடிஞ்சா, குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஒரு தண்ணி கொடுக்க முடிஞ்சா. இதே தான் உங்களுக்கு கரூர்லேயும் நடந்தது. தொடர்ச்சியாக இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சின்ற தண்ணி இவங்க வந்து மனித உரிமை மீறலில் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணாங்க. நான் அதை வந்து கண்டித்து நான் வந்து பேசுகிறேன். அன்னைக்கு அதே விக்ரவாணி மாநாட்டில் 5 பேர் வந்து விபத்தில் இறந்து போனாங்க. நாங்கள் போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனவங்கள. இன்னைக்கு வரைக்கும் யாரும் போய் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல, அவங்க தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் வச்சே விட்டாங்க. நாங்களும் வந்து இருக்கோம், எங்களை தயவு செஞ்சு பாருங்கன்னு சொன்னாங்க. நான் ஊடகத்தில் வந்து இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சதுக்கு என் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்? ஒருத்தன் செத்து போயிட்டாயா, இதை கூட நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோதான் விஜயோட மனிதாபிமானம், மனசாட்சி. பணம் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்காத பணம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்ட பட்ஜெட்டில் 50% தான் செலவு பண்ணாங்க. இன்னும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. நிறைய பேருக்கு சேர் உடஞ்சதுக்கு பணம் கொடுக்கல. இன்னமும் வந்து அந்த சும்மா அந்த விவசாயிகளுக்கு வந்து சொற்பமான பணம் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும், விஜயோட ஃபோட்டோ பிடிக்கணும் ஆர்வத்தில் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, சொற்பமான பணம் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் மட்டும்தான் இவர் வந்து சொந்தமாக இவரோட பணத்தை செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்வி விருது விழான்னு கொடுத்தாரு. நல்ல விஷயம், நாங்களும் வந்து பாராட்டணும். ஊராம் பிள்ளையெல்லாம் நீ ஊட்டி வளர்க்கணும்னு நினைச்சல. உன் புள்ள அங்கே வந்து ஒருத்தன் படம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உன் புள்ள அங்கே வந்து டிகிரி வாங்குது, அதுக்கு போய் நிற்கல. 3 வருஷம் படிப்புக்கு ₹1 செலவு பண்ணலாம். அந்த புள்ள வந்து படிச்சுட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய். அப்போ பொதுவெளியில் விஜய் எப்படி இருக்காரு, சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, ஊராம் பிள்ளைக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறாரு, மோதிரத்தை போடுறாரு, செயினை போடுறாரு, சால்வையை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. ஆனால் உன் பிள்ளைக்கு ஒரு மாலை ₹1 ஒரு மாலை வாங்கி போகிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தது அவனுக்கு. இதுதான் விஜயோட ஒரிஜினலான முகம். இல்லை, இப்போ ஃபண்டு வருதுன்னா வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டு வருதா? அது ஏன்னா அப்படி ஒரு வேளை அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு விஜய் வந்து தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு அதுவும் ஒரு பெரும் காரணமாக இருக்குது. இல்லை, இதில் நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஃபண்டு வருதுன்னா, இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ வச்சுருக்கேன். நான் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்க முடியாது. எனக்கு என்னோட ப்ரொஃபைலுக்கு யாராவது ஃபண்டு கொடுக்கணும்னு நினச்சாலும் மத்திய அரசாங்கம் இன்றைக்கி பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து வச்சுருக்காங்க. எஃப்சிஆர்ஐ வந்து இருக்கணும். ஃபாரின்லேருந்து நான் பணம் வாங்கினா அந்த எஃப்சிஆர்ஐ வந்து இருந்தாலும் இன்றைக்கி பல்வேறு நெருக்கடிகள். நீங்கள் பிஎம் கேருக்கு தான் வந்து கொடுக்க முடியும். டைரெக்டாக நான் வந்து ஃபண்டு வாங்க முடியும். இப்படி எல்லாருக்கும் இருக்குது. திமுக நினச்சா வாங்க முடியாது, அதிமுக. அதில் ஒருத்தர் மட்டும் விதிவிலக்கு, அண்ணன் சீமான் வந்து வாங்குறாரு. ஸோ அது வந்து ஈழத்தமிழர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அங்கே போவார், ஒரு வேலை பார்ப்பாங்க, அவர் ஒரு கூலியாக இருப்பார். தன்னோட சம்பளத்துலேருந்து 10% இன்னமும் வந்து நாம் தமிழருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க இண்டிவிஜுவல்லேருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் வந்து கிடையாது. ஏன்னா அதேமாதிரி பெரிய தொகையில் வந்து கொடுக்குறதில்ல. நிறைய ஆட்கள் கொடுப்பாங்க, சிறிய சிறிய தொகையிலாக கொடுப்பாங்க, லட்சத்தில் கொடுப்பாங்க. 1,00,000 பேர் சேர்ந்து 10,000 ரூபா கொடுத்தா அதோட கவுண்ட் எங்கே போச்சு, அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பெருசாக சிக்கல் கிடையாது. கணக்கு கேட்டாலும் அவங்க வந்து காட்டுவாங்க, அவங்க வந்து கணக்கு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்ஜிஓக்கள் இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ நிறுவனங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு அலோ பண்ணது யாருன்னா மத்திய அரசாங்கம் அலோ பண்ணுறாங்க அவங்க. இல்லைனா இவங்களால ஃபண்டு வாங்க முடியாது. ஃபண்டு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் குடிமையை பிடிக்கிறாங்க. எப்படா நீ இந்த ஃபண்டு வாங்கின? ஏன்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னால் வந்து பிடிக்க முடியாதா? நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அங்கேருந்து ஃபண்டே வாங்க முடியும். அப்போ ஃபண்டு கோடிக்கணக்கான ரூபாய், 85 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கினா. இது எப்படி வாங்க முடியுது? பெரிய தொகை அது எப்படி வாங்க முடியுதுன்னா இவங்க பாஸ் தானே அவங்க, அதனால் அலோ பண்ணேன். அதே இந்த லிஸ்ட்டு கொடுத்தனால பிடிக்கிறாங்க. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கு எந்த விதமான பொழப்பும் கிடையாது, எந்த விதமான பிஸ்னஸும் கிடையாது. அவரோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மார்ட்டினோட மகள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து ஒரு கோச்சிங், அவர் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கோச்சிங், சாதாரண ஸ்விம்மிங் பூல் கோச்சிங். அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்த அந்த சகோதரியை வந்து மயக்கி நீ வந்து திருமணம் பண்ணி, ஏஜ் எல்லாம் மறைச்சி கிட்டத்தட்ட 12-15 வயசு வந்து வித்தியாசம் இருக்குது, மறைச்சி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் உங்களை அடித்து விரட்டி விட்டாங்க. அங்கேருந்து வாங்கின செட்டில்மெண்ட்டு, அந்த செட்டில்மெண்ட்டில் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து விஜய்க்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது எங்கே போய் முடியும்? ஏன்னா நேற்றைக்கு ஒரு தகவல் வந்துச்சு, சார்லஸ் மார்ட்டின் அவருடைய மகன் வந்து விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. அந்த அட்வைஸை நீங்களும் படிச்சிருப்பீங்க.
கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்களே, இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் 250 தொகுதியும் அவங்க வந்து அன்றைக்கி வேட்பு மனு கொடுக்குற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆர் சாலையே வந்து ஸ்தம்பிச்சு அங்கே இருக்கிற ரெசிடென்ட்லாம் கூட நிறைய வந்து கம்ப்ளைண்ட் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம கூட நினைச்சோம் பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது பாவம். 100 ரூபாய் ஃபார்ம், எந்த கட்சியிலும் 100 ரூபாய் கிடையாது, 100 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா எளிய மக்களுக்காக ஒரு நிற்கிற தொண்டர்களுக்காக வந்து தினமும் வந்து சாலையில் படுத்து தூங்கிட்டு இருக்க விஜய் வந்து சரி தொண்டர்களுக்காக கொடுக்க போறாரு போல இருக்கு சீட்டுன்னு நானும் உள்ளபடியே ஐயோ பெரிய கட்சி விட்டுட்டு நம்ம வந்துட்டோமேன்னு ஒரு கணம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் நான். ஆனால் நீ ஃபீல் பண்ணாத ராசா, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வச்ச கண்டிஷன் என்னன்னா, வெயிடா அவனுக்கு டெஸ்ட் 10 கோடி ரூபாய் எவன் கொடுக்குறானோ அவன் தான் என் கட்சியில் வந்து வேட்பாளர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே கிடையாது. வெகு சில சொற்பமாக 4-5 பேர் தான் வந்து அந்த கேட்டகரியில் வந்து இருக்காங்க. இவங்க தான் சொன்னாங்க விஜய் கேகார் பால் அபிஷேகம் பண்ணாங்க, விஜய் கேகார் கட் அவுட் ஓட்டினாங்க, போஸ்டர் ஓட்டினாங்க. தாண்டி அது வரைக்கும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சைக்கிள் மிதிச்சு வந்தவங்கலாம் வந்து அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து பொறுப்பு கொடுப்போம், பதவி கொடுப்போம், அவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏ ஆவாங்க, இந்த காரில் வரவங்கன்னா கொடுக்க மாட்டேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும். காரில் வரவங்க தானே நாங்கள் கொடுப்போம், வேறு கட்சியிலேருந்து வரவங்க தான் கொடுப்போம். சீட்டர் இன்னைக்கு வேட்பாளர் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஓடி வந்தார். இவர் தான் பார்த்தீங்கன்னா 2005-6 காலகட்டங்களில் 15 காலகட்டங்களில் நெய்வேலியிலேருந்து விஜயை வந்து தூக்கிட்டு வந்தார், என்கொயரிக்காக தூக்கிட்டு வந்தவர் இவர், அதில் அதிகாரம் இருந்தார். அவர் இன்னைக்கு விஜய் பக்கத்துலேயே இருக்கார். ஆதவ அர்ஜுனா ஆர்எஸ்எஸ்காரர் திமுகவில் முயற்சி பண்ணார், கிடைக்கல. விசிகாவில் போனார், அங்கேயும் வந்து கிடைக்கல. கடைசியில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், என்னை கூட மட்டும் வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே இருக்கார். புசி ஆனந்த் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப் நடத்திட்டு இருக்காரு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மது இங்கே பிரச்சனையாக இருக்குது, போதை பிரச்சனை சொல்ல இன்னைக்கு வரைக்கும் லைசன்ஸ் இல்லைங்க. ஃப்ளைட்டுக்கு போய் அங்கேயே பேக்ல வந்து ஆமாம் அது வந்து அவங்களால இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா தொழில் முறையாகவே இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒயின் ஷாப் வந்து ஓனர், ஒயின் ஷாப் வச்சிருக்காரு, பார் வச்சுட்டு இருக்காரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவர் அந்த நிலைமையில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பின்புலத்திருக்கவங்க இந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்கிற ஆட்களை கூட வச்சுக்கிட்டு விஜய் வந்து இவர் கட்சி அவங்ககிட்ட லீஸுக்கு விட்டார். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, கட்சியில் ஆளை சேர்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு உலகத்திலே ஒரு கட்சி நீங்கள் எடுத்துங்க, அன்றைக்கே கட்சியில் ஃபார்ம் வாங்கி அந்த டேட்லாம் முடிஞ்சிச்சு, அந்த அவங்க வேட்புமனு அந்த விருப்ப மனு கொடுத்து டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எம்எல்எம் கான்செப்டில் எங்ககிட்டலாம் கூட கேட்குறாங்க, வேட்பாளர் இருந்தால் கொடுங்க, எத்தனை பேர் வேட்பாளர் இருந்தால் கொடுங்க. ஆளே கிடையாது, வேட்பாளரே இல்லையாங்க. வேட்பாளரே நீங்கள் கேட்குற 10 கோடி கொடுக்க தயாரா இல்லை யாரோன்னு சொல்கிறோம். வேட்பாளர் என்டிஏவோட கூட்டணி போக ரெடி ஆயிட்டாங்க, 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி இப்படி எல்லாம் பேசுவர்களாகவே. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கழகம். அவங்க வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க, அதை நீங்க சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது. ஆனா சீரியஸா எதில் இருப்பாங்கன்னா ஃபண்டு மேட்டர்ல ரொம்ப சீரியஸ் ஆகும். 10 கோடி கொடுத்தா மட்டும்தான் சீட்டுன்னும் போது வாங்கறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லும் போது அந்த 60 பேர் நேர்காணல் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மாநில நிர்வாகிகள் தான். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன், சேம் டே கட்சியில் சேர்ந்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கார்டு எடுக்கிறது. அன்றைக்கே வந்து அவர் உறுப்பினராக்கி, அன்றைக்கே அவருக்கு வந்து ஃபார்ம் கொடுத்து, அன்றைக்கே அவர் டிடி எடுத்து, அன்றைக்கே வேட்பாளர் அறிவிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி ஒரு கட்சி உலகத்தில் யாராவது இருக்கும். அவங்க தாவேக்காகவும் சம்மந்தமே கிடையாது. அவர் அஜித் ரசிகராக இருக்காரு, இல்லைன்னா ரஜினி ரசிகராக இருக்காரு, சூர்யா ரசிகராக இருக்காரு, யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறாரா கட்சிக்கு, அவர் அன்னைக்கு கேண்டிடேட் இருக்காங்களா? தனித்து போட்டினா 234 தொகுதிக்கு போட்டியிட ரெடியா? கிடையாது. அதான் சொன்னேன், கேண்டிடேட் வந்து இல்ல. இப்ப நிர்மல்குமார் ஒரு இது போடுறாரு, என்னன்னா நாங்க யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு போடுறாரு. அப்ப காங்கிரஸோட எல்லாம் பேச்சுவார்த்தையே நடத்தலையா? நான் சொல்றேன், இது முதல்ல இருந்து சொல்லணும். சீமானோட 16 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தரவுகளோட என்னால சொல்ல முடியும். அண்ணன் சீமானோட 16 முறை பேச்சுவார்த்தை நடத்தாங்க, தோல்வியில முடிஞ்சது. திருப்பி ஐயா எடப்பாடி அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இவங்க தான் பிரேக் பண்ணாங்க. அதிகப்படியா 2.5 வருஷம் எனக்கு சிஎம், 2.5 வருஷம் நீங்க சிஎம்னு போடாம வேலையை பார்த்துன்னு அவங்க வந்து விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்களுக்கு கொடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல்ல கொடுத்த ஐடியா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து திமுகலேருந்து பிரித்து விஜய் கிட்ட எடுத்துகிட்டு வரணும் தான் ஆதவர்ஜனா கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை ஒரு தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணார். அவங்க வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க, வெளில போடான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வந்து முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து 2 கம்யூனிஸ்டுகளோட பேசினாங்க, அண்ணன் திருமாவோடும் பேசினாங்க, அதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து இவங்கள நோக்கி வரவே இல்லை, இவங்க தான் பிஜேபி நோக்கி போனாங்க. இத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு நாங்கள் யாரோடும் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றது அப்பட்டமான பொய்.
இல்ல போய் அப்படியே சரி ஓகே. அவங்க சொல்றபடியே பார்த்தா கூட, இப்படி பேசுபொருளாவத விரும்புறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஏன்னா காங்கிரஸோட பேச்சாதான் அது ஒரு 1 1/2 மாசம் 2 மாசம் போச்சு. அதுக்கு மேலேயே போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. சீமானோட பேச்சுவார்த்தைன்னு கட்சி ஆரம்பிச்சு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அது போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த லாரியில அடிபட்டு சாவ வரைக்கும் அது போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா அப்படிலாம் போச்சு. ஒரு சிறிய ஒரு இஸ்லாமிய கட்சி இருந்துச்சு. அவங்க கூட கோச்சுட்டு இன்னைக்கு திமுக கிட்ட வந்துட்டாங்க. அப்ப இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறத விரும்புறாங்க. உண்மையாலுமே பேசுறாங்களா இல்லையான்னு மக்களையே குழப்புறாங்களே. ஏன் இந்த இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நெகட்டிவ் வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்த போய் சொல்றீங்க மக்கள் கிட்டனா, அது ரொம்ப ஸ்லோவா தான் போய் சேரும். ஆனா நீங்க வந்து ஒரு தீ மாரி தான். தீய பத்த வச்சா மலமலன்னு போய் சேரும். அந்த மாரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவான விஷயத்த ஒரு பொய்கள கட்டமைச்சு, ஒரு விஷத்த வந்து தேன் தடவி குடுக்கறத வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அது கூட இருக்கவங்க எல்லாம் அதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட். இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவரோட விவாகரத்து முடியறதுக்குள்ள திரிஷாவோட ஓப்பனா போனது காரணம் என்னன்னா, பேசும் பொருளா அவர் வந்து லைம்லைட்ல இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை 41 பேர் செத்துட்டாங்களா விஜய் பத்தி பேசணும், விவாகரத்தா விஜய் பத்தி பேசணும், பையன் வந்து வீட்டை விட்டு வெளில போய் தங்கிட்டான்னா விஜய் பத்தி பேசணும், அவர் வந்து காங்கிரஸோட பேசுறாரு விஜய். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊடகங்கள் முழுக்க, பத்திரிகைகள் முழுக்க, பொதுமக்கள் முழுக்க, யூடியூப் முழுக்க எல்லாமே விஜய் பத்தி பேசணும். இந்த விஜய் பத்தி யாரெல்லாம் காணொலி பார்க்கறாங்க அவங்க எல்லாம் விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்கன்னு தப்பா நினைக்கிறாங்க. இல்ல தாவேக்கா வைக்கக்கூடிய ஆதவர்ஜுனால இருந்து, புசி ஆனந்த்ல இருந்து, நிர்மல்குமார்ல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள், அருண்ராஜ் வரைக்கும் திமுக அத்தனை ஊடகங்களையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப தாவேக்கா தொடர்பான செய்திகள் வந்து எப்படி இவ்வளோ இந்த அளவுக்கு ரீச்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுகன்னு எடுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 41 பேர் மரணம்னு வச்சுங்களேன். இதே வேற கட்சி திமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை அதிமுகவோ வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஊடகங்கள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்கோம்? நேரம் நடக்கிறதே நடக்கிறதே வேறங்களா? அப்போ யார் வந்து விஜய்க்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்றாங்க, யார் வந்து அதை வந்து பூஸ்டப் பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மனைவி வந்து விவாகரத்து வந்து பண்றாங்க, அதுக்கு திமுக காரணம் சொல்லும்போது, இதே வேற கட்சியில இருக்க யாராவது சொன்னா, ஏன்டா அறிவு கட்ட பையில உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை கூட உன்னால சரி பண்ண முடியல, நீ ஏன்டா ஒரு கட்சியை சொல்லன்னு கேள்வி. இதை நோக்கி விஜய் நோக்கி யாருமே கேள்வி. ஏன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்கன்னு அவ்வளோ அழகா வந்து பேசுறாங்க. ஏங்க நான் விஜய்க்கு எதிராக பேசுறதை நிறுத்திட்டேங்க, இன்னமும் எனக்கு கால் வருது விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு ஊடகங்கள்ல. ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க, ஆளே இல்லை சார் பேசுறதுக்கு, நீங்க தயவு செஞ்சு வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணோம் சொல்லுங்க சார், நாங்க பண்றோம் சார். ஸோ அப்போ விஜயை வந்து தூக்கி பிடிக்கிறதுல வந்து ஊடகங்களுக்கு ஒரு டிஆர்பி இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு நிறைய வந்து வணிக நோக்கம் இருக்கும். நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம வந்து போக இல்லை. அது என்னன்னா சொந்த வீட்டுல இருந்து நம்ம கல்லெறிகிற மாதிரி அது ஆயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. மனைவி வந்து விவாகரத்தே கொடுக்கல, ஒரு நடிகை கூட்டு வந்து தைரியமா நிக்கிறாரு ஒரு விழால. இதே வந்து யாரோ ஒரு திமுகவை சார்ந்தவரோ இல்லை அதிமுக சார்ந்தவரோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா இந்த ஊடகங்கள் எப்படி வந்து பண்ணிருக்கோம்? இந்த மாதிரி தான் வந்து மென்மையானது. நாங்க என்ன கேட்குறேன்னா, அப்ப விஜய் யாரு? விஜய் வந்து இந்த அரசியல்வாதியும் நீங்க பார்க்க மாட்டீங்க, அவர் என்ன பண்ணாலும் நாங்க அவரை ஆதரிப்போம். இப்ப அந்த தங்கைகள் எல்லாம் பேசினாங்க பாருங்க, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிப்பாரு, அதுக்குள்ளேயே நம்ம வந்து போக விரும்பல. அந்த அவங்க எல்லாம் வந்து பழைய இல்லாம பேசுறாங்க. இளைஞர்களும் சரி பெண்களும் சரி இனிமே வந்து எங்க சப்போர்ட் கிடையாதுன்னு காணொலி போட்ட பலரும் அதுதான். இப்ப நம்ம ஏன் அவங்களை விமர்சனம் பண்ணோம்னா, அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஒண்ணா. இப்ப நாங்களே தொடர்ச்சியா பேசும்போது என்னெல்லாம் அவ்வளோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அவ்வளோ மோசமா எழுதியிருக்காங்க. கடந்த வாரம் என் மகளுக்கு பிறந்த நாள், என் போட்டோவை என் மகள் சேர்ந்திருக்க போட்டோ என்னால போட முடியல, என் மகள் போட்டோ மட்டும்தான் நான் போடுறேன். ஏன்னா குழந்தைய கூட இவங்க விடுறது இல்லை, அவ்வளோ மோசமா வந்து இவங்க வந்து எழுதுறாங்க. இது ஏன் எழுதுறாங்கன்னா, விஜயோட சொந்த மனைவி அவங்களும் அவ்வளோ ஆபாசமா எழுதும்போது என்னெல்லாம் எழுதுறதுக்கு வந்து நான்லாம் வந்து வருத்தப்படவே கூடாது. அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்கள வந்து ஒரு மோசமான ஒரு மனநோயாளிகளாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வந்து அண்ணனை அமுக்குறாங்க, அண்ணனை நசுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சிம்பத்தியை கிரியேட் பண்ற வேலைகள் தான் செய்வோம். இன்னும் இதை வந்து தொடர்ச்சியா இன்னும் அதிகமா செய்வாங்க. ஆனா மக்கள் மன்றத்துல எடுபடாது. ஸோ விஜயோட முகம் வந்து இன்னைக்கு வந்து சாயம் வந்து வெளுத்து போச்சு. இது வந்து எடுபடாது. இல்லை குருமூர்த்தி அவர்களை வந்து அமித்ஷா அவர்களே வந்து சந்திப்பாரு, ஆலோசனை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். விஜய் நேரடியாக குருமூர்த்தி அவர்களை சந்திச்சிருக்காரா, பேசியிருக்காரா, எத்தனை முறை சந்திச்சிருப்பார்? பேசிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ச்சி அவங்களோட ஆலோசனையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. குருமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனையில தான் தாவேகா செயல்படுகிறது. ஆமாம், இதில் எந்த விதமாட்டும் திரு குருமூர்த்தி மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான பத்திரிகையாளர், அவர் எனக்கும் நண்பர் தான், ஆர்எஸ்எஸ் மூத்த பத்திரிகையாளர். அவர் மாண்பின் கருதி அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஸோ நானே அறிக்கைகளை வந்து பார்த்துருக்கேன். அந்த ஊடகத்தில் வந்து நானே போய் பேசுவேன். ஒரு அறிக்கை தயாராகிட்டு இருக்கோம், எங்கெங்கே போகுதுன்னா அவங்க ஆஃபீஸ் தான் போகுது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தான். அந்த பத்திரிகையிலேருந்து தான் இவருக்கு வந்து எல்லாமே வந்து கேட்டால் இவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க அது வந்து ஒரு ஊடகத்துலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஏன்டா நீ வந்து கொள்கை எதுன்னு அவங்கள சொல்கிறேன்,
அங்கிருந்து உனக்கு என்ன அவர் தான் எல்லாமே நிப்பாட்டிட்டாரு. நீங்க திரும்ப திரும்ப அதே சொன்ன ஒரு இடத்துல தான் சொன்னாரு. இப்ப எங்கேயாவது சொல்றாரா? அவர் சொல்றது இல்ல. இருந்தாலும் நமக்கு வந்து அவர் கொள்கை எதுன்னு அவர் சொன்னது இன்னும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு. பாஜக பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு விமர்சிக்கணும்? திமுக தான் தீய சக்தின்றார். ஆமா, திமுக மட்டும்தான் இவரை எதிர்த்து. இன்னும் சொல்ல போனா திமுக இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை எங்கேயுமே வந்து பயன்படுத்ததே இல்லை. விஜய்னு சொன்னது இல்ல. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப மெச்சூர்டான பொலிட்டிஷியனா இவங்க கிட்ட நடந்தது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லார்கிட்டயும் வந்து பிஹேவ் பண்ற மாதிரி அவங்க கிட்டயும் வந்து பிஹேவ் பண்ணும். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறதை விரும்ப மாட்டார்னு இவர் சொல்றது எப்படி இருக்கு? சார், நீங்க என் மேல பழி போட்டீங்களே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்குற ஆளுகிட்டலாம் போய் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். அவர் என்னன்னா, அவங்க ஒரு உலகத்தில் வந்து வாழ்கிறாங்க. தாவேகா விஜய் சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்படி வாழ்கிறாங்கன்னா, அவர் ஏற்கனவே முதல்வர் ஆகிட்டாரு. இப்போ மக்கள் பணி செஞ்சுட்டு அது பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக போகிறார். அதனால தான் டெல்லியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கவங்க கிட்ட போயிட்டு அதனால தான் சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு, கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வருவேன்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ வருவாய் கிராமங்கள் விஜய்க்கு தெரியுமா? இப்போ எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ஆட்டம் போட்டதெல்லாம் இப்போ தான் அடங்கி போச்சு. 17,500 வந்து பூத் இருக்குது, எலெக்ஷன் பூத் இருக்குது. 17,500 பூத்துக்கு உங்ககிட்ட ஆள் இருக்காங்களா? உங்ககிட்ட எதுவுமே கிடையாது மேடம். அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா சினிமாவில் எப்படி வந்து டைலாக் பேசினாரோ அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து பேசிட்டு இருக்காரு. உள்ளபடியே சொல்கிறேன், விஜய் சார்ந்தவர்களும் இப்பயாவது குறைஞ்சபட்சம் அரசியல் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கான தேவைகள் என்னவோ, மக்களுக்கான அரசியல் என்னவோ, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் அரசியல் பண்ணி மாநில சுயாட்சி இப்பயாவது மக்கள்கிட்ட போய் பேசுங்க. பாஜகவை எதிர்த்து பேசுங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, கட்சி ஆரம்பிச்சிங்க, அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்து குறைஞ்சபட்சம் அது வந்து அவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு டீல். அது சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் மக்களோட பிரச்சனைகளை பேசினார்னா விஜய் களத்தில் இருப்பார். இல்லைன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் 234 தொகுதி நம்ம வந்து கேண்டிடேட் ஆளை பிடிச்சி எடுத்துன்னு வந்து போட்டாலும் ஒரு படத்தில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 11 பேர் டீம் இல்லாமல் இவன் சைக்கிள் டயரை ஓட்டிட்டு போனா இவன் வந்து சங்கிலி, உன் பேர் கங்குலிடா அப்படின்னு சொல்லுவானா, சாணியை விரட்டி ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு வந்து ஒரு பவுலர் பேரை சொல்லி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆட்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க வேட்பாளர். 2026 அப்புறம் நீங்க பேசுகின்ற இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பேசுகின்ற இந்த செயலுக்கு மக்கள் விரோதமா நீங்க பண்ணுகின்ற இந்த குழப்பங்களுக்கெல்லாம் சட்டப்படி உங்களுக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துல குறைஞ்சபட்சம் நேர்மையா நடந்துங்க, களத்தை குழப்பாதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். மூத்த அதாவது தாவேக்கானுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க, தேர்தல் நடைமுறை வந்ததுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் வராது, அதுக்கப்புறம் பாருங்க எப்படி களத்துல வேலை செய்யறாருன்னு. நம்மளும் பார்ப்போம். அவர் களத்துல இறங்கி வேலை செய்யறதை பார்த்துட்டு மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.